புறக்கணி என்று அல்லாஹ் பெருமானாரை கண்டித்து குர்ஆன்ல ஆயத்தை இறக்கினான். வரலாறு இருக்குது குர்ஆன்ல. அதே வரலாற்று வழியில ஒருவர் இன்னொரு என்ன செய்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழும் காலத்துல பெருமானார் ஒரு வேலையை சொன்னாங்க. அந்த வேலையை செய்கின்ற பொழுது யதார்த்தமான ஒரு பார்வை பெண்ணின் மீது விழுந்து விட்டது. அந்த சஹாபிக்கு பேர் ஸஹாபா. தவறு செய்து விட்டார் என்று கருதி, ஏதோ பெரிய தவறு என்று கருதி என்ன செய்து விட்டார், ஒரு பெரிய மன அடிவாரத்துல போய் 40 நாட்கள் மேலாக அழுது அல்லாஹ்ட்ட தொழுது, யா அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டேன், தான் செஞ்ச தவறை திருத்திக்க முயற்சி செஞ்சார். அதுல திருத்திக்க முயற்சி செஞ்சார். இன்னைக்கு தவறுகளை திருத்ததும் கிடையாது, அது திருந்ததும் கிடையாது. அதே தவிர ஒவ்வொரு நாள் பகல்லையும் ஒவ்வொரு நாள் இரவுலையும் அந்த தவறோடவே வாழ்றது, அந்த தவறோடவே சாப்பிடுறது, பழகுறது, ஒன்றோடு இரண்டரை கலந்து பின்னி பெடல் எடுத்து அப்படியே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்றைக்கு இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அன்பார்ந்தவர்களை, இந்த தவறையெல்லாம் திருத்திக்க முயற்சி செய்ய வேண்டும், அதை திருந்திக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, கிராமவாசி, யா ரசூலல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்யணும் ஆசையா இருக்கு. ஓபன் ஸ்டேட்மெண்ட். நாமெல்லாம் நீங்க சொல்லுவோமா, சொன்ன காரி துப்பிடுவாங்க, நீ எல்லாம் மனுஷனான். ரசூலுல்லாஹ் அவர் அப்பல கேவலப்படுத்தல. என்ன கேட்டாங்க தெரியுமா, உனக்கு விபச்சாரம் செய்யணும் ஆசையா இருக்கா, தவறை எப்படி திருத்துறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். சரி, நீ விபச்சாரம் செய்யணும் ஆசைப்படுற, நீ விபச்சாரம் செய்யணும் ஆசைப்படுற ஒரு பெண்ணு, அதே ஒரு பெண் உன் குடும்பத்திலையும் இருக்கிறா. உனக்கு அக்காவா இருப்பாங்க, உனக்கு தங்கச்சியா இருப்பாங்க, உனக்கு அம்மாவா இருப்பாங்க, உன்னுடைய சொந்தமா இருக்கலாம். ஏன் நீ அந்த மாதிரி நினைக்க கூடாது? விபச்சாரம் செய்ய ஆசையா இருக்குன்னு சொல்ல வந்த சஹாபியே, ஒரு கிராமவாசிய ரசூலுல்லாஹ் பெருசாலாம் ஓதி அவர் இது பண்ணல, 4 வார்த்தை தான். நீ செய்யும் அந்த தவறு உன் குடும்பத்தில் உன் வீட்டு பெண்கள் செய்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த சஹாபி அதோட திருத்திக்கிட்டார். இதுக்கப்புறம் எனக்கு விபச்சாரம் ஆசையே இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்யற எண்ணமே எனக்கு இல்லை. மௌத்தா போறவருக்கு பெண்களுடைய வாசனை இல்லாமல் வாழ்ந்தார்கள். வரலாற்று முழுக்க சஹாபாக்கள் தங்கள் தவறுகளை திருத்திக்க முயற்சி செஞ்சார்கள். அதே நேரத்தில் அதை திருந்தவும் செஞ்சார். இந்த சமூகம் திருத்திக்கிறது மட்டும் நின்றுக்கிறது அப்படி கிடையாது, அதை திருந்தவும் செய்யணும். எத்தனை பேர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிச்சு கொடுக்கிற புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஒரு முறை உமர் அல்லாஹ்ட்ட ஏதோ பேச்சுவார்த்தையில ஒரு கோபம் உண்டாகி உமர் அல்லாஹ்ட்ட கோச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, உமர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா உமர் மன்னிக்க முடியாதுட்டாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. வர்ற வழியில என்ன செய்யறாங்க, மன வருத்தத்தோடு பெருமானுடைய சமூகத்துக்கு வர்றாங்க. இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர்ட்ட நாம சண்டை போட்டுடுமே, அவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாம அவரை மன்னிக்கலையே என்று என்ன செய்யறாங்க, உமர் அபூபக்கருடைய வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. வீட்டுல உள்ளவங்க அபூபக்கர் இல்லைன்றாங்க. உமர் விளங்கிட்டாங்க, இங்க இல்லைன்னா அங்கதான் இருப்பாங்க சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு போனாங்க. அங்க போனா அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சஹாபா கூட உட்கார்ந்து